கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. Yet not my will but yours be done. Luke 22:42. இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ரேச்சல் அந்த இரவு ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்காக இருந்தாலாம். அவ வாழ்க்கைக்காக நிறைய திட்டங்களை போட்டிருந்தாலாம். அவ விரும்பிய வேலை, அவ கனவு கண்ட எதிர்காலம் எல்லாமே கையிலிருந்து வழுக்கி செல்வது போல உணர்ந்தாலாம். அவ ஜெபித்த போதும் பதில் வராதது போல இருந்ததா. மனதுல வேதனையோட அவ மெதுவா ஜெபித்தாலாம். ஏசப்பா, இது நான் நினைத்த பாதை இல்லை, எனக்கு இது புரியவே இல்லை, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னாலாம். சில நாட்களுக்கு பிறகு அவ எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைத்ததா. அது அவ விரும்பியதை போல இல்லாவிட்டாலும் அந்த பாதை அவளை வலிமையாக்குச்சா. அவளுடைய விசுவாசம் இன்னும் ஆழமா போச்சா. அவளுக்குள்ள ஒரு ஆழமான சமாதானம் வந்துதா. அவ பின்னாடி திரும்பி பார்த்தபோது அவ உணர்ந்தாலாம், நான் விரும்பியது நல்லதுதான், ஆனா தேவன் தேர்ந்தெடுத்தது அதை விட சிறப்பா இருக்குன்னு சொன்னாலாம். இதே போல நம்ம சிந்தித்ததை தேவனிடம் ஒப்படைக்கும் போது அவர் நம்மளுடைய எண்ணங்களை கடந்த ஒரு சிறந்த நோக்கத்துக்குள் நம்ம வழிநடத்துவார். ஆமென்.